திரு கெபிஸ்டன் கோமஸ் அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் எனும் விதமாக உச்சநீதிமன்றம் தற்போது வேதாந்தா நிறுவனத்தினுடைய மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. உங்களுடைய பார்வை சார். முதல்ல இந்த தூத்துக்குடி மக்கள் முழுமையா ஸ்டெர்லைட் எதிர்ப்பு தூத்துக்குடி மாவட்ட மக்கள் கூட்டமைப்பும் சார்பாக முதல்ல இந்த தீர்ப்பை நாங்க வரவேற்கிறோம். இன்னைக்கு தொடர்ச்சியா 22 ஆண்டு காலமாக இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த நிலத்தடி நீர்களையும் இன்னைக்கு சூழலையும் கெடுத்த இந்த ஸ்டெர்லைட் ஆலையை இந்த தூத்துக்குடி மக்கள் தொடர்ச்சியாக போராடி தங்கள் உயிர் தியாகம் செய்து கடந்த 2018 மே 22 நடந்த மாபெரும் மக்கள் போராட்டத்தை அரசு துப்பாக்கி சூடு நடத்தி அதன் பிறகு 3 நாட்கள் இந்த ஆலை மூடப்பட்டது. மீண்டும் மீண்டும் இந்த ஆலையை திறப்பதற்காக இந்த ஸ்டெர்லைட் நிர்வாகம் நீதிமன்றத்தையும் இங்க இருக்கிற போலி ஸ்டெர்லைட் ஆதரவாளர்கள் என்ற ஒரு இதை கட்டமைத்து இங்கு தொடர்ச்சியாக பணி செய்து வருகிறது. அதற்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு உச்ச நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு எங்களுக்கு வந்திருக்கிறது. எங்களுக்கு உண்மையிலே தூத்துக்குடி மக்களுக்கு மக்கள் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாடு அரசுக்கு நாங்க இந்த வேலையில நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு இந்த ஸ்டெர்லைட் வழக்குல அவங்க தொடர்ச்சியா நின்று போராடுறது எங்களுக்கு இன்னைக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கிறது. எங்கள் தூத்துக்குடி மக்கள் இன்னும் ஒரே ஒரு கோரிக்கை இன்னைக்கு நாங்க வைக்கிறது, இன்னைக்கு இருக்கிற இந்த தூத்துக்குடியில இருக்கிற இந்த ஸ்டெர்லைட் ஆலையை உடனடியா அப்புறப்படுத்தணும். இந்த ஆலை இருக்கிறனாலதானே இன்னைக்கு இதை மீண்டும் துறப்பதற்கு எல்லா வழிகளையும் இந்த ஆலை நிர்வாகம் செய்து உடனடியாக இந்த ஆலையை அப்புறப்படுத்தணும். தூத்துக்குடி மக்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்த போராட்டம் ஒரு வெற்றி அடையணும். அடுத்த கட்டமா இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க எந்த ஒரு சிகப்பு கம்பள தொழிற்சாலையும் இந்த மண்ணில் வரக்கூடாது. இந்த சூழலியலை பாதுகாக்கணும், இங்க இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும். ஒட்டுமொத்தமா இன்னைக்கு இயற்கை வளங்கள் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாகவும் நாங்க தூத்துக்குடி மக்கள் இந்த தீர்ப்பை நாங்க வரவேற்கிறோம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.